சென்னையின் புறநகர் பகுதியான பொத்தேரி அருகே வாகன தணிக்கையின் போது சுமார் 51 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 6 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து 3 பேர் தமிழகத்தின் தென் கடலோர பகுதியில் இருந்து போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்த இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட மத்திய வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பொத்தேரி அருகே அவர்களது வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் காரின் பின் இருக்கைக்கு அடியில் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இடத்தில் 10 கிலோ மெத்தாம்பெட்டமைன் என்ற போதைப்பொருள் அடங்கிய 10 பாக்கெட்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 3 பேரை கைது செய்த அதிகாரிகள் 1,30 லட்சம் ரூபாய் ரொக்கம், குற்றவாளிகள் பயன்படுத்திய 3 வாகனங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முக்கிய நபர்களின் வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.